உமா, இந்த தூண்டில்ல மீன் கிடைக்குமா? அதெல்லாம் மீன் மாட்டோம். இந்த தூண்டில்ல மாட்டுறதுக்கு மட்டும் கொஞ்சம் மண்புழு தேவைப்பட்டுக்க. அதை மட்டும் எப்படி ஆயினும் ஏற்பாடு பண்ணணும். மண்புழு ஏற்பாடு பண்ணிட்டேன்னா நல்லா ஜம்முன்னு மீன் பிடிச்சிடலாம். மண்புழு தானே, அது கரையோரத்தில் கொஞ்சம் மண்ணை கிள்ளுனோன்னா எப்படியும் புழு கிடைக்கும். அதை பிடிச்சி குறைத்து விட்டுறலாம். சரி வா. என்ன இங்கனே மீனை பிடிப்போமா? ஆமா, இங்கனே இன்னைக்கு மீனை பிடிப்போம். எவனும் ஆட்டை குளிப்பாட்டுறேன்னு எவனும் இன்னைக்கு எதையும் குளிப்பாட்டிக்கிட்டு இல்லைன்னு. அதனால தெரிஞ்ச தனியா நல்லா கிடக்கு. இங்கனே மீனை பிடிச்சா சூப்பரா இருக்கும். ஆமாம், எவனும் முக்கியமாக குண்டிகளுவங்க வராமல் இருக்கணும். பெரிய பொண்ணு இப்படி நராசமா பேசாதடா. நீ இப்படி பேசிக்கிட்டு இருந்தானா எப்படிங்க மீனை பிடிக்குது? அட நீ வேற சும்மா இருலா. எவனுங்க வந்து கால் கழுவவே மாட்டான். காலை கடனை முடிச்சுட்டு அவ்வளோ வரம் காலங்காத்தில் இங்கே வந்து தான் எல்லா வேலையும் பார்ப்பானுவேன். ஐயோ, நீ இப்படி சொன்னா எப்படிதான் மீனை பிடிச்சி கறி வச்சு திங்க? அப்படி பார்த்தா ஒன்றும் வாங்கி சாப்பிட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத. சரி அதை விடு. இப்போ மீன் தானே பிடிக்க வந்தோம், மீன் பிடிக்க வேலையை பார்ப்போம் வா. அதான் மண்புழு கிடைக்கான்னு பாரு. மண்புழு தானே, இந்தாங்கன்னா கரையோரத்தில் 2 கிள்ளுன்னா எப்படியோ 2 புழு கிடைக்கும். அதை பிடிச்சி மாட்டி விட்டுறலாம். பெரிய பொண்ணு அங்க பாரு மீனெல்லாம் துள்ளிட்டு அடக்கு. இரு, நானும் ஒரு பக்கம் மண்ணை கிள்ளி மண்புழு இருக்கான்னு பாக்கேன். அட வா போலாம், நேரம் ஆகுது. எனக்கு பயமா இருக்கு. இந்த 2 முத்து கிடக்கு பாக்கிட்டு வரேங்க, இருங்க போயிருவோம். நல்ல முத்து, இதை பறக்காம வந்தேன்னா என் மனசே கேட்காது. அட எனக்கு தான் பயமா இருக்கு. கழுத்துல 7 போட்டு செயினை வச்சுக்கிட்டு நான் காட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் எனக்கு நிற்கிறது பயமா இருக்கு. எவனாவது வந்து கழுத்து எடுத்து போட்டு எடுத்துட்டு போயிடுவானு. செருப்பு திருடுனதோட போச்சு. ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாவோட போன மாதிரி செருப்போட போச்சு. ஒத்த செருப்பு. நகை வைக்க விலைக்கு நகையை பறி கொடுத்துட்டு இருக்க முடியுமாம்மா? இவளை வான்னா வர முடியுங்களே. இவ கூட ஆத்துக்கு வந்தது தப்பா போச்சு. ஏன் கொழுப்பு, நான் வீட்டிலே சோறு கறி ஆக்கிட்டாங்கன்னே கடந்திருக்கணும்ல. இவ கூட்டானு வந்தேன் பேரு. மருமகளை செய்ய போட்டுட்டு வேலை செய்ய வச்சுட்டு நம்ம வரணும்னு வந்தால் இப்படி தான் இருக்கும். அந்த வியாழகல்லி வேற என்ன பண்ணி வச்சிருக்காளோ தெரியல. வீட்டில் உலையில சோத்த அடுப்பில் போட்டிருப்பாளா, சோறு கறி ஆக்கியிருப்பாளா, இல்லை சும்மா தான் மல்லக்கா கிடப்பாளா, இல்லை ஊர் சவர போயிட்டாளான்னு தெரியலையே. ஒரு போனுக்குன்னு ஏதாவது அடிச்சு பார்ப்போமா? சரிக்கா வாங்க போவோம். வெயிலும் பாருங்க மண்டையை பொழக்குது. ஆமாம் பத்தியா, நல்ல வெயில். 12 மணி ஆகும்னு நினைக்கேன். உச்சி வெயிலாக இருக்குது. ஆமாம் வாங்கக்கா போவோம். இனிமே நான் என்ன பறவை வந்து தனியாக பறக்கிக்கிடுறேன். ஐயையோ, பாசு பசி மயக்கத்தில் மயங்கி இங்கி விழுந்து செத்துட்டாரா? பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. மீன் பிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு வந்தேன். மீனை பிடிச்சிட்டு வரதுக்குள்ளே செத்துருவார் போல இருக்க. ஐயையோ, என்னை அனாதையை விட்டுட்டு போயிடாதீங்க பாசு. டேய் தலைவலிக்குன்னு கொஞ்சம் கண்ணை மூடி அப்படியே சாஞ்சிருக்கோம்ல, அதுக்குள்ள செத்துட்டேன்னு ஏதாவது குளிய தோண்டி முக்கிட்டு போயிடாத. பாசு உயிரோட தான் இருக்காரு. நான் கொஞ்ச நேரத்துல பதறிட்டேன் பாசே. கொஞ்சம் பொறுங்க, இப்ப மீன் சிக்கிற வலையில பிடிச்சிடுறேன். சீக்கிரம் என்னத்தையாவது பிடிச்சி கொண்டா, பசிக்குது. பெசாட்டிக்கு ஊருக்குள்ள எங்கேனா போய் வீட்டுக்குள்ள போய் சோத்தக்களை வந்துட்டு வந்துட்டுமா பாசே? அந்த செருப்பெடு. பஸ் என்ன பஸ் போசுக்குன்னு அடிச்சிட்டியே திருப்பதிக்கு? வேற என்னல, ஊருக்குள்ள போய் உனக்கு களவாண்ட வேற ஒண்ணுமே கிடைக்கலையா? சோத்து செட்டி களவாண்டுட்டு வரானா? ஒண்ணு இது கூட செருப்பை களவாண்டுட்டு வா, இல்லன்னா இப்படி சோத்து செட்டியை களவாண்டுட்டு வா. அதுக்குதான் லாக்கி நீ. இதுல வேற கொள்ள கூட்ட தலைவிங்கன்னா என்னைய பாசுன்னு வேற. நீ பாசுன்னுலாம் ஒண்ணும் சொல்லாதல, வயிற்றுல கலப்பிக்கிட்டு. இல்லனே, உங்களுக்கு பசிக்குதுல்ல, அதான் சொன்னேன். நீ மூடிக்கிட்டு மீனை பிடிச்சு 2 சுட்டு தின்னுட்டு என்ன வேலையை பார்க்கலான்னு யோசிப்போம். இதே திருடன் வேலை ஊருக்குள்ள போனோன்னு வையி வேலைக்காவாது. ஏதாவது தொழிலு பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள போனாதான் நம்ம வாழ முடியணுமே. இப்படி காட்டு வெளிக்கே சுத்திக்கிட்டு இருந்தா அந்த மீன் வேலைதான் சுட்டு தின்னுக்கிட்டு தெரியணும். ஊருக்குள்ள பண்ணாதான் நல்ல ஜோறு திங்கலாம். பாத்துக்க, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க. சரி பாசு. பெரிய பொண்ணு இங்க பாரு, நான் ஒரு மண்புழு பிடிச்சிட்டேன். நான் இங்கே ஆல்ரெடி நிறைய மண்புழு எடுத்துட்டேன். சரி இந்தா, இதையும் சேர்த்து அது கூட வை. சரி, கொலன்னு ஒரு மாதிரி இருக்கு, பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இந்த அப்படி. சரி, இவ்வளோ மண்புழுவும் போதும். இதை போட்டு தூண்டில போடுவோம். மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா வேற வேணும்னா பிடிச்சிக்கிடலாம் மண்புழுவை. ஆமா, கொண்டா தூண்டில் கொக்கில மாட்டுவோம். தூண்டில்ல புழுவை மாட்டிட்டு இங்கன தூண்டில் போடாத, கொஞ்சம் அங்க தள்ளி போய் போடு. அங்கனதான் நிறைய மீன் மாட்டோம், அந்த பாறை பக்கத்துல. அப்ப நீ என்ன பண்ண போற? நான் அப்படியே ஓரமா நின்று அந்த கரவழியே மீன் நிற்கும்ல, அப்படியே அதை அப்படி வாரி எடுத்து தூக்கி வெளியே தூக்கி போட்டேன்னு வை. அது துள்ளிக்கிட்டு நடக்கும்ல, அப்ப பிடிச்சி கப்புன்னு பிடிச்சி போட்டுடுறேன். சரி, என்னமும் பண்ணு. அப்ப நான் அந்த பாறை பக்கத்துல போறேன். கண்ணங்காத்த மீன்னு வாங்கி புள்ள மீன்னு வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன். கொதிக்குது அது குக்கரில கொதிக்குது. எங்க கொதிக்கிறதுக்கு, நம்ம தான் இன்னும் மீனே பிடிக்கலையே. எல்லாம் நான் அந்த பாட்டுல சொன்னேன். ஓ அப்படியா? நீ அப்ப அப்படி பாடக்கூடாது. நீ குதிக்குது மீன் இந்த குளத்துக்குள்ள குதிக்குது அப்படிதான் பாடணும்.
அடாடாடா பெரிய பொண்ணு நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? மீன் பிடிக்கணும்னா தொண பேசிட்டு இருக்க கூடாது. அமைதியா இருந்தாதான் இந்த கரைக்கு மீன் வரும். அப்போ நான் உன் வாய்க்கு கொஞ்சோண்டு களிமண் எடுத்து அடைச்சி வை. ஏக்கா கொஞ்சம் நில்லுங்கக்கா, நான் காலைல என்ன இளவையோ மிதிச்சிட்டேன். கொஞ்சம் இல்ல நில்லுங்க, நல்லா ஆத்து தண்ணியில கழுவிட்டு வந்துடுறேன் காலை. அட என்ன இவ்வளவு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? இல்லைன்னா நீ இருந்து பொறுமையா வா, நான் போயிட்டு இருக்கேன். ஏக்கா 2 நிமிஷக்கா நான் அந்த ஆத்தங்கரையில போயிட்டு காலை மட்டும் கழுவிட்டு வந்துடுறேன். என்ன இளவையோ மிதிச்சிட்டு பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் உங்களை நான் எங்கேயும் நிற்க சொல்ல முடியாது, நேரம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு வீட்டில் நிறைய வேலை கிடக்கு பார்த்துக்கிடுங்க, அதனால நம்ம நேரம் வீட்டுக்கு போயிடுவோம். சரி அம்மா போ. என்ன கருமத்தை மிதிச்சேன்னு தெரியலையே, ஒரு மாதிரி வாடை வேற அடிக்குது. வாவ் பெரிய பொண்ணு நீ கலக்கிட்ட போ. எப்படி அதுக்குள்ள டப்பு டப்பு டப்புன்னு 4 மீனை பிடிச்ச? எல்லாம் நம்ம மண்புழுவோட மகிமை தான். இப்ப பாடு பெரிய பொண்ணு நல்ல வைபா இருக்கும். கண்ணங்காத்த மின்னு வாங்கி மாமா மின்னு வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன். கொதிக்குது அது கொதிக்குது, குக்கர்ல கொதிக்குது. கொதிக்குது அது கொதிக்குது, குக்கர்ல கொதிக்குது. குதிக்குது அது குதிக்குது, குழம்புக்குள்ள குதிக்குது. ஹோய் அட இவ்வளவு ஆத்தங்கரையில வந்து என்ன பண்ணிட்டு இருக்காளுவே? வீட்டுல சோறு கறி ஆக்க சொன்னா அதானே, மீன் வாங்கி கறி வச்சு வைலான்னு சொல்லிட்டு வந்தேன். இங்க வந்து ஆத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கா. ஏலா ஐயா உமா, ஏம்மா ஏன் மருமவளா ஏன் பெரிய பொண்ணு? ஆமா மருமவா, பொல்லாத மருமவா. இவ்வளோ இப்ப மருமவான்னு சொல்லலன்னு தான் ஒண்ணு கேடு. அடாடா இந்த 2 குந்தாணிவளம் எங்க இங்க வந்துச்சுவே? அதானே என் மாமியார் என்னமோ வியாபமுத்து பறக்க போறேன்னு சொல்லிட்டு ஆத்தங்கரையில வந்து என்ன பண்ணுது? புல்லு பிடுங்குது, பார்த்தா தெரில. அது வியாபமுத்து பறக்கிட்டு தான் வருது. இப்போ நம்மளும் இங்கே பார்த்துருச்ச. மீன் வாங்கி கறி வைக்கலையான்னு கேட்டால் என்னத்த சொல்ல? மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கோம் தே, பிடிச்சிட்டு வந்து கறியாக்கி தாரம் கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லு. ஏலா பெரிய பொண்ணு, உன்னை வீட்டில் சோறு கறி ஆக்கி வைன்னு சொன்னா இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மீன் வாங்கி கறி வச்சிட்டியா? அது வந்துட்டே மீனுக்காரன் இன்னைக்கு வரவே இல்லை பார்த்துக்கிடுங்க. அதனால நீங்கள் மீன் கறி ஆக்கி வைக்க சொன்னீங்கல்ல, அதான் ஆற்றுக்கே போய் மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு வந்துட்டோம். மீன் இப்போ ஒரு 5-6 பிடிச்சிட்டான். நான் என்ன ஒரு 2 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு கறி வச்சு தந்துடுவேன். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். அது எப்படிலாம் மீன்காரன் இன்னைக்கு வராமல் இருப்பான்? மீன்காரெல்லாம் வந்திருப்பான். நீ மீன்காரனை காணலன்னு சொல்லு. என் காதில் பூச்சிட்ட பாக்கிய நீ. பார்லாவுமா என் மாமியார் கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ என்ன சொல்லி சமாளிக்க? என்னத்தையாவது வாய்க்கு வந்ததை சொல்லி விடு. நம்ம பயத்தை வெளியே காட்டிக்கிட்டோன்னு வையன் ஓவரா பேசுங்க. அதனால கொஞ்சம் கெத்தாவே பேசு. அதுவும் சரிதான். எத்தே நீங்கள் என்னையை நம்புங்க, நம்பலைன்னா எந்த அலையும் போங்க. எனக்கு மீன்காரே நம்ம ஊருக்கு வரல, அதான் எனக்கு தெரியும். நம்ம ஊருக்கு வந்தானா இல்லையோ நம்ம தெருவுக்கு வரல. நீங்கள் அந்த மீன்காரனை தான் போய் கேட்கணும். நான் நீங்கள் சொன்னீங்களான்னு உங்கள் வார்த்தை தட்டாமல் மீன் குழம்பு வைக்கணுமேனு சொல்லிட்டு மீன் கறி ஆக்குறதுக்கு ஆற்றுக்கு மீன் பிடிக்க வந்திருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரியே மீனை பிடிச்சிட்டேன். என்னை கொஞ்சம் நேரத்தில் வந்து கறியாக்கி தந்துடுவேன். என்னையெல்லாம் சும்மா குறை சொல்லிட்டு இருக்கப்படாதா? ஆமாம் சொல்லிட்டேன். அப்படியே உங்களுக்கு மீன் கறி வேணாம், நீங்கள் வீட்டில் இருந்து கறி மீன்காரனை வாரானான்னு பார்த்து வாங்கி கறி வச்சு தின்றுருக்கான்னு. சும்மா என்னையே குறை சொல்லணும்னு சொல்லப்படாதாம்மா. அப்படி சொல்லி பெரிய பொண்ணு, நம்ம என்னமோ மீன்காரங்கிட்ட 20 ரூபாய்க்கு மீன் தானே சொல்லி பேரம் பேசி அவன் தரமண்டன்னு சொல்லி அவங்கிட்ட என்னமோ சண்டை போட்டுட்டு வந்து இங்க வந்து ஆத்துல மீன் பிடிக்க மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கியா மாமியாரு? பெரிய பொண்ணு சொன்னா கேட்டுச்சா? மீன்காரன் இன்னைக்கு வரல. ஓகோ, மீன்காரன்ட்ட 20 ரூபாய்க்கு மீன் பேரம் பேசுனியா? அதான் உன் வாயில இருந்தே உண்மை வந்துருச்சே. இதுக்கு தான் ஓவரா சலம்பாதங்குது. பெரிய பொண்ணு என்ன எதுக்குலாம் மிதிச்சு தள்ளுன? வா நம்ம வீட்டுக்கு போவோம். இன்னைக்கு இவ்வளோ வீட்டுக்காரனுவ வார வரைக்கும் வீட்டில் அடுப்பு பற்றிக்க கூடாது. சோத்து பண்ணி அடுப்பில் வைக்காம இன்னைக்கு பட்னியா கடக்க போடணும். அவ்வளோரையும் போட்டாதான் இவனுக்கு புத்தி வரும். அது வரைக்கும் நாம பட்னியாவாக்கா கடக்க முடியும்? பிள்ளைகளையும் பட்டி போட்டுட்டு நம்ம ஆர்டர் பண்ணி தும்போவா? யார் யாரும் சோத்தை ஆர்டர் பண்ணியாவா? நம்ம ஆர்டர் பண்ண மாட்டோமா? வா நம்மளும் என்னத்தையாவது ஆர்டர் போட்டு நம்ம வாங்கி தின்னுட்டு இவ்வளோ பட்னி போடுவோம். அப்போதான் இவ்வளோலாம் திருந்து வாழுவேன். வா நம்ம போவோம். ஆமாக்கா வாங்க, இன்னைக்கு ஆர்டர் போட்டு நம்ம தின்னே தீரணும். நல்லா பிரியாணியா போட்டு தாங்கக்கா, காசு நான் தாரேன். என்ன பெரிய பொண்ணு பொசுக்கு நீ என்ன இப்படி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்ட? ஆமா அந்த கிளவி என்ன சொல்லிட்டு போகுது? வேற என்னலா ஓவரா சலம்புல் பண்ணா வேற அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடாது. நம்ம ஏமாளித்தனம் கோமாளித்தனம் பண்ணி ஒன்று அதான் உன்னையும் எட்டிக்கிட்டு மிதிச்சேன். சரி அது பரவாயில்ல கிடக்கட்டும், நீ தானே மிதிச்ச, அதனால என்ன வந்துட போகுது. சரி அதை விட கிளவிய போகும்போது என்னமோ சொல்லிட்டு போன மாதிரி இருந்து ஏதோ ஆர்டர் கிட்டுருன்னு என்னவா? அது சோறு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு திங்க போது போகலாம். நம்ம இன்னைக்கு சோத்து பனையை வெறிஞ்சட்டியை நக்கிட்டு கிடக்கணுமா? ஐயோ ஸ்விக்கி சொமட்டோன்னு போட்டு எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு தின்னுருங்களே. அப்ப நம்ம பட்னியா தான் கிடக்கணும் இன்னைக்கு. நம்மளும் இப்போ ஆர்டர் போட்டு திம்போம். நம்ம என்னத்துக்கு ஆர்டர் போடணும்? பிடிச்ச மீனை ஓரமாக போட்டு சுட்டு தின்னுட்டு போவோம். அதுவும் சரிதான்.
ஸ்விக்கி சொமேட்டோலாம் ஆர்டர் போட்டால் காசு தான் வீணாகும். இல்லை மீன் சுடுத்துனா நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள்லாம் தேவைப்படுமே. வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்துட்டுமா? இப்போ வீட்டுக்கு போனேன்னா கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே மீனை கழுவிட்டு ஓரமாக எங்கன்னா தோட்டத்துக்குள்ளே எவனாவது சோறு பொங்குறதுக்கு வீட்டுக்கு அங்கே இதுக்குள்ளே என்னது மோட்டர் ரூம் இருக்கும்ல, அங்கே உப்பு மிளகாத்தூள்லாம் இருக்கும். ஏதாவது மோட்டர் ரூம்குள்ளே போய் ஆட்டையை போடுவோம். கொஞ்சம் பொறு, மீனை பிடிச்சிட்டு வாரேன். சரி சரி, சீக்கிரம் பிடி. நல்லா பெரிய மீனா பிடி. அதனால சதையான இருக்க மீனை. உங்கள் அப்பே வரேனான்னு பார்க்க இரு. பாசு இந்தாங்க பாசு, ஏதோ என்னால் முடிஞ்சது. பரவாயில்லடா, எனக்காக நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மீனை பிடிச்சு இவ்வளவு தூரம் எனக்காக செஞ்சும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாசு உங்களுக்காக மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து தான். எனக்கும் பசிக்குதுல்ல. சரி வா, சேர்ந்து சாப்பிடுவோம். எல்லாம் இதை பொறுக்கி இப்போ மசாலா இல்லையே, என்ன பண்ணுறது? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. அவர் தோட்டத்தில் எப்பயுமே மசாலா தூள்லாம் அந்த மோட்டர் ரூமுக்குள்ளே வச்சுருப்பாரு உப்பு உப்புன்னு. இப்போ ஒன்றத்தையும் காணாம ஒரு டப்பாவையும் யார் ஆட்டை போட்டு போயிருப்பா? ஒருவேளை இப்போ அவர் சமைக்கிறது இல்லையோ தோட்டத்தில். யாருக்கு தெரியும்? சரி சும்மா நம்ம உப்புள்ள உரப்பு இல்லாமல் சுட்டு தும்போமா? உமா கொஞ்சம் அமைதியாரு, அங்கே ஏதோ சத்தம் கேட்குவாரு. அதுங்க பயலும் ஏதாவது ஆத்துக்குள்ளே குளிச்சுட்டு அடப்பான்லாம் இருக்கும். இல்லை எவனாவது எறும்பு மாட்டை குளிப்பாடிட்டு அடப்பான். அது எதுக்கு நமக்கு? அட வா, என்னன்னு போய் பார்ப்போம். சரி வா, உன் ஆசையாங்க எடுப்பானே. அடாடா, அருமையா செஞ்சிருக்கல சங்கரு. நல்லா குட்டி குட்டி மீனா இருந்தாலும் நல்லா அருமையா இருக்கு. இது போதும் இன்னைக்கு. நம்ம என்ன வியாழ தேடி போவோம் ஊருக்குள்ள, அப்புறம் பாத்துக்கிடலாம். சரி பாசு, ஊருக்குள்ள போனதும் நைட்டு கோழி ஈரிய பிடிச்சி அடிச்சு குழம்பு வச்சிருவோன்னு. சரில சங்கரு. அட இது யாரு புதுசா இருக்கு ஊருக்குள்ள? ஏக்கா நீங்களா? அட நம்ம திருட்டு பயலுவே. அட ஆமா, அதான் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். இங்க என்ன பண்ணிட்டு அடக்கிய களவாணி பயில்வலா? ஏக்கா ஏக்கா இங்க பாருங்கக்கா, எங்க கிட்ட இருக்கதோ அந்த மீன் மட்டும்தான். முன்னாடி ஒரு டைம் இப்படிதான் நாங்க மீன் பறிச்சு தின்னுகிட்டு இருக்கும்போது மீன் ஆட்டையை போட்டு போனீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஆட்டையை போட்டு போயிடாதீங்கக்கா. நாங்களே ஏதோ குட்டி குட்டி மீனை பிடிச்சி யாரா குட்டி வேற யாராவெல்லாம் பிடிச்சி பொறிச்சு போட்டு தின்னுகிட்டு இருக்கோம் பசியில. இதுலயும் கை வச்சிடாதீங்க. சே நாங்க அந்த அளவுக்குலாம் போக மாட்டோம். ஆமா, மசாலாலாம் போட்டு வரைச்சிருக்கீல, மசாலா எங்க இருந்து எடுத்தியே? இந்த ஆத்தங்கரையில பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்கும்ல, அங்கதான் மோட்டர் ரூம்ல இருந்து மசாலா தூள் உப்பு எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். அடப்பாவி, அதை எடுத்துட்டு வந்தது நீங்களே தானா? அதான் நாங்க தேடி பார்த்துட்டு காணுமென்ட்டு தான் வாரினா. ஆமா, மசாலாவையும் உப்பையும் கொடு, நாங்க போட்டுக்கிறோம். நாங்க மீனெல்லாம் வச்சிருக்கோம். அப்படியாக்கா? அப்ப எங்க மீன் உங்களுக்கு வேண்டாமா? நான் கூட பயந்துட்டேக்கா. மசாலா உப்பு தானே, இந்த மரத்துக்கு பின்னாடி தான் வச்சிருக்கேன் பாருங்க, போய் எடுத்து போட்டு சாப்பிடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, மறுபடியும் என்ன எங்க ஊருக்கே வந்திருக்கீங்க? இந்த தைரியத்துல வந்தீங்க? உங்களை தான் போலீஸ்ல நாங்க பிடிச்சு கொடுத்துட்டோமே. ஆமா, நம்ம எதுக்கு பிடிச்சு கொடுத்தோம் இவனுல? பெரிய பொண்ணு மறந்துட்டியா? லட்சுமி அக்கா ஸ்கூட்டியா அட்டையை போட்டு போனானுவ பேரு. மூங்கில் மரத்து பக்கத்துல அங்க அந்த தோட்டத்துக்குள்ள குடிச்சிட்டு மல்லாக்க கிடந்தானுவ வண்டி மேல. பிடிச்சு கப்புனு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தோமே. அப்ப போலீஸ்ல போட்ட உண்மைதான். அதுக்கா போட்டோம்? எதுக்கு போட்டனே மறந்துட்டேன் பாரா நானே. ஏமா இப்ப எதுக்குமா போட்டு அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? நாங்க இப்ப ஒழுங்கா திருந்திட்டோமா? திருந்தி வேலை தேடி வந்திருக்கோமா உங்க ஊருக்கு? ஏதாவது ஒரு வேலை, நல்ல வேலையா பார்த்து போட்டு கொடுங்க. நாங்க வேலை செஞ்சு காலத்தை அப்படியே ஓட்டிக்கிடுவோம். காலத்தை ஓட்டுறதுலாம் இருக்கட்டும், அந்த காலுக்கு கிடக்க செருப்பு பார்த்தா எங்க மாமியார் செருப்பு மாதிரி இருக்கு. ஒத்தக்காளி செருப்பு மட்டும் கிடக்கு. ஒத்தக்காளி செருப்பு இங்க போட்டுட்டு எங்க போச்சு கிளவி? வீட்டுக்கு போயிட்டோ? ஐயோ, இவன் செருப்பை திருட்டு வந்தது இது மாமியார் கிட்டயா? நம்ம வேற திருந்திட்டோம்னு சொன்னோமே. இப்ப இந்த செருப்பை பார்த்தனா நம்ம மறுபடியும் களவாணிதான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களோ? அட ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. அம்மா, அந்த செருப்பு பார்க்க எங்க மாமியார் செருப்பு மாதிரியே இல்ல. ஆமா, உன் மாமியாருக்கு மட்டும் தான் இந்த மாதிரி செருப்பு இருக்கும் பாரு. அதுக்கு குப்பையில போட்டு வாழ நம்ம வேலையை பார்ப்போம். ஆமாமா, ஏதாவது நாய் கொண்டு வந்து போட்டோமா? அதை தூக்கி தூர போடுங்க. இருக்கிறதுக்கு கையில எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கியே. எந்த நாய் இங்க கொண்டு போட்டுச்சின்னு தெரியல. என் மாமியார் செருப்பு மாதிரியே இருக்கு. அந்த நாய் தான் இங்க கொண்டு போட்டுருக்குமோ? ஒத்தக்காளி செருப்பு இங்க போட்டுட்டு ஒத்த காலோடையா போச்சு. எல்லாம் பெரிய பொண்ணு, அது தூக்கி தூர போடலாம். அதை அக்குளுக்குள்ள தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டு போய் குடுவோம் மாமியார்ட்ட. அது அந்த செருப்பலையே உடனே அடிக்கும் பாரு. ஏக்கா, நீங்க போய் மீனை பொறிச்சு தின்னுங்க காப்போங்க. நீங்களோட எங்க கோஷ்டி தானோ? எப்ப பார்த்தாலும் ஆத்தங்கர பக்கமே தனியா ஜோடியா சுத்திட்டு அடக்கிய அப்படின்னு சொல்லலாம். ஏக்கா எங்களுக்கு ஊருக்குள்ள ஒரு வேலை பார்த்து தாங்கக்கா. நாங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு அப்படியே எங்க வாழ்க்கையை ஓட்டிடுவோம். வேலை தானே. எங்க அண்ணன் தான் ஊர் தலைவர். எங்க மைனி நிறைய தோட்டம் துறவுன்னு நிறைய வச்சிருக்கு. வேலைக்கு ஆளுகளாம் அது எடுக்கும். நான் சொல்றேன், நீங்க சாயங்காலமா வாங்க. மாடு மேய்க்க வேலை, சாணி எல்ல வேலை, இந்த மாதிரி வேலைலாம் இருக்கும். அதெல்லாம் செய்ய முடியும்லாம் சொல்லக்கூடாது. கூச்சப்படாமல் எல்லா வேலையும் செய்யணும். செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும். பரவாயில்ல, எங்களுக்கு 3 வேளை சோறு கிடைச்சா போதும். பாஸ், பசிக்கும்ல, சாப்பிடக்கூடாதா? ஆமாம்மா, வயிற்று பொழப்புக்காக தான் கேட்கும். சரி, நீங்க ஏதாவது வேலை போட்டு கொடுக்க சொல்லுங்க, நாங்க வாரோம் அப்புறம். சரி வாங்க. நாங்கள் மிளகாத்தூளும் உப்பு எடுத்துக்கிட்டுறோம். எல்லாம் இருக்குக்கா, எடுத்துக்கங்க. தோட்டக்காரனுக்கு தெரியாமல் திருப்பி நீயே கொண்டு போய் வச்சிரு. நாங்கள் எல்லாத்தையும் தட்டிட்டு வரவிட்டு போயிடுவோம். சரிக்கா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம். பாதிரிய பொண்ணு, நமக்கு ஏத்த இழுச்ச வேணுமா கிடைச்சிக்கிட்டானுவே. இனிமே இவனுள்டே நம்ம எல்லா வேலையும் வாங்கிடலாம். பஸ் எப்படி சாமர்த்தியமா தப்பிச்சோம் பத்தியலா?
டேய் விளக்கண்ணே, இவங்கள வச்சுதாண்டா நம்ம ஊருக்குள்ள போய் நம்ம காரியத்தை சாதிக்கணும். அதனால ரொம்ப கவனமா இரு இது இவங்க கிட்ட. ஓகே பாஸ் அக்கா அக்கான்னு சொல்லி அக்கா வீட்ல இருக்க எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு நம்ம ஒரு நாள் ஓடிடலாம் பாஸ். என் சிசியன்டா. பரவாயில்லையே, வடை நல்லா எண்ணெய் குடிக்காம வந்திருக்க. அந்த யூடியூப்ல சொன்ன மாதிரி ஒரு மணி நேரத்துல போல ஊற போட்டு எடுத்து சுட்டது ஒண்ணுதான் உடனே எண்ணெய் குடிக்காம நல்லா சாப்பிட்டாதான் இருக்கு. நான் கூட எங்க கல்லு கிடங்கா இருக்குமோன்னு நினைச்சேன். ஒரு டம்ளர் காப்பியும் வடையும் சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கு. எம்மா 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 கொம்மி எங்கவா இருக்கா? என்ன வெளிய இருந்தே இலை விட்டுக்கிட்டு வராளுவ? ஏன் என்னத்துக்குலாம் வெளிய இருந்தே இலை விட்டுக்கிட்டு வாரியே? அம்மைக்கு என்ன வச்சிருக்கீங்க? ஆமா வச்சிருக்காவ. என்னது இது வடையா? நல்லா ஒத்தையில உட்கார்ந்து வடையை கிட்டு தின்னுட்டு இருக்கியே? ஆமாளா, நான் தானே ஒத்தையில உட்கார்ந்து நான் மட்டும் திங்கணும்னு தின்னுகிட்டு இருக்கேன். நல்லா பேசுவா. உங்களுக்கு பிள்ளைகள் காலேஜ்ல இருந்து வந்துருமே, வந்தா பிள்ளைகளும் ஏதாவது ஆசையா சாப்பிட பாப்பாளுவலன்னு நான் காப்பியை போட்டு வச்சு வடை கடலாம் சுட்டு வச்சேன்னா நான் ஒத்தையில இருந்து திங்கான்னு சொல்லியா பேரு. காப்பி எல்லாம் ஆட்டி வச்சிருக்கேன், சூடாதான் இருக்கு. ஒரு வடை எடுத்து தின்னு குடிங்க. அம்மா அதெல்லாம் திங்கும். எங்களுக்கு கேரளா சாரி எடுத்துதா? ஆமாம்மா, எனக்கும் காலேஜ்ல கேரளா சாரி தான் கட்டிட்டு வர சொல்லியிருக்காவ. என்னைக்குல? நாளைக்கா? ஆமாம்மா, நாளைக்கு தான் ஓணம் செலிப்ரேஷன். ஆமாம்மா, காலேஜ்ல எல்லா பிள்ளைகளும் நாளைக்கு கேரளா சாரில தான் வரும். அதனால எங்களுக்கும் கேரளா சாரி வேணும், எடுத்துதா? எல்லாம் நாளைக்கு கேட்டதுக்கு இப்ப வந்து கேட்டா எப்படி எடுத்து தர முடியும்? அதெல்லாம் தெரியாதும்மா, நீ எனக்கு வாங்கிதா. சட்டை வேணா வீட்ல இருக்க ஏதாவது ஒரு சட்டை கேரளா சாரிக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நாங்க போட்டுக்கிடுறோம். இப்போ எங்களுக்கு கேரளா சாரி வேணும். ஏலா பிடிச்சபடியில பிள்ளை பெத்து தானே என்ன நீ பெத்து தர முடியுங்க? இப்போ ஒண்ணு நாங்க உன்கிட்ட பிள்ளை பெத்து தர கேட்கல. சேலை தான் எடுத்து தர சொன்னோம். பஸ்ஸை பிடிச்சு நேரா போனா கடையில போய் கேரளா சாரி வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இதுக்கு எதுக்கு பிள்ளையடி வைக்கணும்? உங்களுக்கு வீட்டோட கொஞ்சம் கூட கஷ்ட நஷ்டம் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா எனக்கு புது சாரிலாம் வேண்டாம்மா. யார்கிட்டயாவது கேட்டாவது வாங்கிதாம்மா கேரளா சாரி. யார்கிட்ட போய் கேட்பேன்? சரஸ்கிட்ட வேணா இருக்கான்னு கேட்டு பார்க்கட்டுமா? சரஸ் கிட்டலாம் இருக்கத பூமாரிக்கு கொடுத்துருவாவ. அவ வீட்ல ஒண்ணே ஒண்ணுதான் இருக்குன்னு சொன்னா பூமாரி. அதனால பூமாரி எல்லாம் உடுத்துட்டு வந்துருவா. எனக்கு தான் இப்ப சாரி இல்ல. ஒழுங்கு மரியாதை வாங்கி தந்துரு பத்துக்க. நான் இப்ப துணி மாத்திட்டு வரேன். வந்த அப்புறம் வா, நம்ம 4 மணி பஸ் போயிருக்குமே இப்போ. சரி 5 மணி பஸ் ஒன்று வரும்ல, அதுல போயிட்டு வாங்கிட்டு வருவோம். நான் போய் துணி மாத்திட்டு கை கால் மூஞ்சி கழுவிட்டு வரேன். எவ்வளவு திமிரத்தனா விட்டு இது பேசிட்டு போது வரங்கழுவே. அம்மா நீ பெரிய பொண்ணத்தா இல்ல உமா கட்டை யார்ட்டையாவது இருக்கான்னு கேட்டு பாருமா. இருந்தா எனக்கு அந்த சேலையை மட்டும் வாங்கிடா. சரி போ, போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா. நான் உள்ளட்ட போன போட்டு கேட்டு பாக்கேன். சரிம்மா. சின்ன கழுத மேல வேற கோவப்படியும் வேற அது மதிச்சு பேசினாதானே நம்மளும் அதட்ட ஒழுங்கா நடந்துக்கிட முடியும். பெரியவ என்ன அழகா சொல்லிட்டு போறா. சேலை இல்லைன்னா யார்ட்டையாவது வாங்கிடாம நான் அதை கட்டிக்கிடியேன்னு. அந்த ஒரு பொறுமை அவளுக்கு இல்லையே. வேற அந்த குமரியை சத்தம் போடாம நான் என்ன பண்ணேன்? அம்மா பீரோல தானே வச்சிருந்தா, எங்க காணோம்? என்ன பூமாரி தேடிக்கிட்டு இருக்க பீரோல? இந்தா காப்பில முறுக்கு போட்டு உனக்கு பிடிக்கும்ல? இந்த அதான் முறுக்கு போட்டு ஸ்பூன் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த அப்படி குடி. சரிம்மா. அம்மா பீரோக்குள்ள கேரளா சாரி இருந்துல, அது எங்க? அது அங்க பீரோக்குள்ள தான் இருக்கும். வேற எங்க போவோம்? நான் அத அங்க தேடி பார்த்துட்டேம்மா, காணோம். அங்க தானே இருந்துச்சு. நான் நல்லா அழகா துவைச்சு எடுத்து மடிச்சு வச்சிருந்தேனே, அதை நான் இப்ப ரொம்ப நாளா உடுக்கே இல்லையே. பீரோக்குள்ள தான் இருக்கும். நல்லா பாத்தியா? நல்லா பார்த்துட்டேன், காணோம். அதான் நீ எங்க வச்சே தெரியலைன்னு தான் உன்கிட்ட கேட்கணும்னு பார்த்தேன். கொஞ்சம் தேடிதாம்மா. சரி தேடி தரேன். அம்மா இப்ப எதுக்கு உனக்கு அந்த சேலை? அதை இன்னத்துக்கு தேடிட்டேடாக்கா. எம்மா நாளைக்கு காலேஜ்ல ஓணம் செலிப்ரேஷன்மா. எல்லாரையும் அந்த சேலை தான் கட்டிட்டு வர சொல்லியிருக்காவ. அதான் உன்கிட்ட இருந்துச்சுல, அதான் அதை போட்டுக்கிடலான்னு பார்த்தேன். கொஞ்சம் எனக்கு பிளவுஸ் மட்டும் ஒன் சைஸுக்காவது பிடிச்சு தருவியாம்மா? உன் பிளவுஸ் உன்கிட்ட வேற தாவணிக்கு போடுற பிளவுஸ் இருக்கும்ல, அதை போடலாமே. அந்த சாரிக்கு தான் பச்சை சோப்பு எதுனாலும் எடுப்பதானே இருக்கும். போட்டுக்கிடலாம் எதுனாலும் பார்த்து. அதனால இப்போ என் சட்டையெல்லாம் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. உன் சட்டையில ஏதாவது ஒன்று சேருமானு பார்த்து போட்டுக்கிடலாம். சரிம்மா, அப்ப கொஞ்சம் தேடி எடுத்து தாயா. சரி நீ தூர நவுல, நான் பார்த்து தேடி எடுத்து தரேன். பீரோக்குள்ள ஒரு துணி எடுக்கன்னு அவ்வளவு துணியும் இப்படி களைச்சு போட்டா வேற என்ன நீ பீரோவா எடுக்க தோணும்? ஏம்மா நான் இல்லம்மா, சதீஷ் தாம்மா இந்த மாதிரி ஏதாவது தேடுறேன்னு களைச்சு போட்டுறீங்க. அவனுக்கு பொம்பளைவ துணி வைக்கிற இடத்துல அவனுக்கு இங்க என்ன வேலை? அவனுக்கு நாளைக்கு வியாட்டி கிட்ட போடணுமா. அவனோட வியாட்டி கிட்ட என்னமோ ஒன்று தேடணும். அப்புறம் மஞ்சள் கலர் சட்டை வேணும்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர் சட்டை தேடிட்டு இடந்தான். எல்லாம் எங்க வச்சா தெரியலன்னு குவாச்சிக்கிட்டு வெளியே போனான். மஞ்சள் சட்டையை தேடினானா? அது அங்க கபோர்டுல தானே இருந்துச்சு. அவன் கபோர்டுல அது எதுக்கு இங்க வந்து தேடியா? அவன் துணியெல்லாம் அங்கதான் மடிச்சு வச்சிருக்கேன்.
தெரியலம்மா, அவன் இங்க வந்துதான் நம்ம தேடிட்டு கிண்டிட்டு போனான். அவனை அந்த பீரோவை தொடப்படாதுன்னு இருக்கனே, இதை எதுக்கு அவன் இங்க வந்து தேடியான்? இதா இருக்கு பேரு கேரளா சரி. அதான் எடுமா அததான் இவ்வளவு நேரம் தேடினேனா. இது உங்க அப்பா முத எனக்கு இது உனக்கு அழகா இருக்கும் உன் கலருக்கு இந்த இதை விடுன்னு சொல்லிட்டு எடுத்து தந்தாரு. 2 தடவை 3 தடவை போலதான் கட்டியிருப்பேன். வேற இதை அப்படியே தான் வச்சிருக்கேன். புதுசா பீரோக்குள்ளே இருந்து தூங்குது. சும்மாவே இருந்தே அது இத்து போகும் போல இருக்கு. சரி நீயாவது அப்ப காலேஜுக்கு கட்டிட்டு போ. சரிம்மா. சரி இந்த அப்படி நான் வெளியே தெருவு பெருக்க போறேன். பார்த்து காப்பி கிப்பி கரை எதுவும் கொட்டி விடாத. வேற அது வெள்ளை துணி ஒண்ணு கவாம போயிரும். சரிம்மா நான் பத்திரமா பாத்துக்கிட்டுறேன். எப்படியோ நமக்கு கேரளா சரிக்கு கிடைச்சிருச்சு. இந்த சோனி என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அவளுக்கு போன் பண்ணி கேட்கணுமே என்ன பண்றா எதுன்னு. சரி முத காப்பியை குடிப்போம். காப்பிக்குள்ள முறுக்கப்பட்டு குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க உங்களுக்கு நாங்க வேலை வாங்கி தரோம். அதான் பெரிய பொண்ணை பார்த்து என்ன நினைச்சிய? இந்த தலைவருக்கு தங்கச்சி. சரி எல்லாம் உமா கொஞ்சம் அடக்கி வாசி. எங்க மைனி எதா இருந்தாலும் ஓகே பண்ணாதான் உண்டு. அதனால எதுவும் ஓவர் பில்டப் பண்ணாம கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எங்க மைனியை கூப்பிட்டு கட்டுறேன். சரி கண்டினியூ. மைனியா என்ன பெரிய பொண்ணு, அதுவும் கொல்ல பிரபுத்துவ பக்கமா கூட்டு வந்துட்டு உள்ள போகாம அங்க நின்னு உங்க மைனியை கூட்டிட்டு இருக்க. உள்ள ஸ்ட்ரெயிட்டா பேர் வேண்டியதானே. நம்ம 2 பேர் மட்டும் வந்திருந்தோன்னா நம்ம பாட்டுக்கு மெயின் கேட்டு வழியாவே போயிருக்கலாம். திருட்டு பயிலோட கூட்டிட்டு வரோம். வேலை கேட்டு வேற வந்திருக்கோம். அதான் கொல்லப்புறத்து வழியாக கூப்பிட்டு வந்திருக்கேன். மைனி இந்த பக்கம் தான் பாத்திரம் கழுவிட்டு துணிக்கு ஏதாவது நீ பண்ணிக்கிட்டு இங்கே தான் கடக்கம் பின்னாடி பக்கம் தான் கடக்கம் இவ்வளோ நேரத்துக்கு. அதனால தான் நான் உன்னையே பின்னாடி பக்கமாக கூப்பிட்டு வந்தேன். இந்த பயிர் வழியும் கூட்டுக்கிட்டு. அது சரி இருந்தாலும் நீயே இவங்களை பார்த்து திருட்டு பையன்னு சொன்னா எப்படி? அவனதான் நம்மளுக்கு இன்னைக்கு உதவி பண்ணியிருக்கானுவ. மீனெல்லாம் சுட்டு தின்னுட்டு நல்லா ஜாலியாக ஆத்துக்குள்ள கடந்துட்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாண்டாமா நீ? சரி புரியுது. இளைய சங்கரு, சமூகம் பெரிய இடமா தான் இருந்திருக்கு. நம்ம இந்த வீட்டுக்குள்ள சாதாரணமாலாம் வர முடியாது. எப்படியோ இவங்க மூலமா நம்ம வேலைக்கு சேர்ந்து எதையாவது ஆட்டையை போட்டுட்டு எஸ்கேப் ஆயிரணும். அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க என்ன? சரி பாஸ் எப்படி நடந்துக்கிறேன்னு மட்டும் பாருங்க. சரி கொஞ்சம் எல்லாத்தையும் அடக்கி வாசினா. எல்லாம் என்ன இந்த நேரத்துல வந்திருக்கியா? அதுவும் கொல்லப்புறத்து பக்கமா? எல்லாம் ஒரு உதவி கேட்டுதான் வந்திருக்கோம். ஆமாம் மைனி, நமக்கு தெரிஞ்ச 2 பேரும் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை வேணுமா? அதான் உங்கள் தோட்டத்துலையோ வீட்லேயோ மாடு மேய்க்க எதுக்காவது வேலைக்கு ஆள் வேணும்னா அந்த 2 பேரையும் எடுத்துக்கிடுவீங்களான்னு கேட்கறதுக்கு வந்தோம். யார் அந்த 2 பேரு? எங்க இருந்து வந்திருக்கானுவே? நாங்க தான் இதுக்கு முன்னாடி ஜெயில இருந்து வந்திருக்கோம். என்னது ஜெயில இருந்து வந்திருக்கீங்களா? டேய் உன்னை யாரடா அதெல்லாம் சொல்ல சொன்னது? கொஞ்சம் உன்னை அடக்கி தானே வாசிக்க சொன்னேன். பாஸ் நம்ம உண்மையா இருந்தாதான் பாஸ் நம்மள நம்புவீங்க. அதுக்கு தான் சொன்னேன். நல்லா சொன்ன போ. பெரிய பொண்ணு என்னது இது? மைனி நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. இதுக்கு முன்னாடி திருட்டு பயலுள்ளா தான் இருந்தானுவே. பிடிச்சி நம்மளாம் கூட ஜெயிலில் போட்டோம்ல. அதான் நம்ம லட்சுமி அக்கா வீட்டில் ஸ்கூட்டி எல்லாம் அட்டையை போட்டு போனானுல, அந்த திருட்டு பயலுவ தான். திருட்டு பயலுக்கா சிபாரிசு பண்ணிக்கிட்டு கூட்டிட்டு வந்திருக்க நீ? அவன் வேலைக்கு வீடு தேடி கூட்டிட்டு வந்திருக்க ஆளை பாருங்களா. இந்த திருட்டு பயலுவ சகவாசம் உனக்கு இருக்கலாம். ஐயே எக்க முன்னாடி தான் திருடுனவன் இப்ப திரும்பிட்டானுவேன். வயிற்று குழப்புக்கே கஷ்டப்படியானுவேன். அதனாலதான் எக்கா ஒரு வேலைக்குள்ள இருந்தா பார்த்து தாங்கக்கா, நாங்க வேலை பார்த்து ஒழுங்கா வயிற்று இதை பார்த்துக்கிட்டோம் நானுவேன். 3 வேளை எதுக்கு சோறு போட்டா போதானே. அதனாலதான் அவங்ககிட்ட கேட்கறதுக்கு வந்தோம். திருட்டு வயல்வெளிகளுக்கெல்லாம் நான் வேலை கொடுக்க மாட்டேம்மா. அந்த அளவுக்கு பெரிய மனசுக்காரி கிடையாதுண்ணா. வேணா பெரிய பொண்ணு, நீ உன் வீட்டுக்கு வேணா வேலைக்கு கூப்பிட்டு போ. உன் வீட்டுக்கு தான் செடி கொடி மரம் நிறைய வச்சிருக்கியே. அதுக்கு தண்ணி வைக்க ஈக்கே இருக்க ஆள் வேணும்னா வேணா கூப்பிட்டு போ. எனக்கெல்லாம் வேலைக்கு ஆள் வேண்டாம். நானே பார்த்துக்கிடுவேன் என் வேலையை. மைனி எங்கள் வீட்டுக்கு கூட்டு போக முடியாது. எங்கள் மாமியார் அதெல்லாம் ஒத்துக்கிடாது. அதுக்கு எதுக்கு வேலையாள் வைக்கணும்னு சொல்லி சண்டைக்கு வரோம். ஆமாக்கா பாவம், ஒரு வேலை போட்டு கொடுங்க. வயிற்று பொழப்புக்காட்டி கஷ்டப்பட்டுட்டு இப்ப திரும்பி வாழ்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னா எப்படி? பரவாயில்லம்மா, எங்களுக்காண்டி நீங்க போட்டு ரொம்ப கெஞ்ச வேண்டாம். நாங்களே எங்க வயிற்று பொழப்புக்கு ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டோம் வெளியே போய். இருங்க, இவிய வேலை தரலன்னா என்ன? நம்ம தலைவரை பார்த்து கேட்டு உங்களுக்கு எப்படியான வேலை வாங்கி தரோம். நீங்க கொஞ்சம் இருங்க. ஆமா தலைவர் வேலைக்கு வைப்பாரு, நல்லா வைப்பாருல்ல. ஏன்ட்ட கேட்காம அவர் வச்சுதான் பாக்கட்டுமே. பத்திராளியக்கோ இந்த அளவுக்குலாம் கல்லஞ்சக்காரா எடுக்கப்படாது. திருந்தி ஒரு ஆளு திருந்தி வாழணும்னு நினைக்கும் போது வாய்ப்பு கொடுக்காம இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தெரியுமா? நீங்களே இப்படி திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரலன்னா வேற எப்படி மறுபடியும் அவங்க திருந்தி வாழுவாங்க? அவங்க மறுபடியும் வயிற்று பொழப்புக்காண்டி திருட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? ஆமாம் மைனி, இப்போ நம்ம வேலை கொடுக்கலன்னு வைங்க, மறுபடியும் யார்ட்டையாவது எதையாவது திருடி தான் பொழைக்கணும்னு பார்ப்பாங்க. அதனால ஒரு திருடிக்கு தானே இன்னொரு திருடனை பத்தி தெரியும். அதனால திருடனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. என்ன பெரிய பொண்ணு இது? உங்க மைனி எந்த கூல போட்டாலும் அடிக்குது. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி?
நம்ம வேற இவங்கள ஓவர் பில்டப் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டோம். இப்ப வேலை இல்ல போங்கலன்னு சொன்னா அவனும் நம்மளே காரி துப்பிட்டு போகணுவேன். இதை என்னதான் பண்றது? அதான் எனக்கும் ஒன்றும் புரியலலா. நான் தோட்டத்துலையாவது ஏதாவது ஆடுகிடு மாடுகிடு மேய்க்க மாதிரி ஏதாவது ஒரு வேலை கொடுக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் ஒரு வேலையும் கொடுக்காது போல இருக்கே. என்ன ஆடு மாடு மேய்க்கிறது சாணி எலிய வேலையாவது கொடுங்கன்னு கேட்டு பார்ப்போமா? ஆமாம், ஒருவேளை அப்படி சொன்னால் ஏதாவது வாய்ப்பு கொடுக்கான்னு பார்ப்போம். கேட்டு பார்க்கேன். மைனிய ஆடுகிடு மாடுகிடு மேய்க்க வேலை இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வேலையும் செய்வாங்க. அந்த வேலையாவது கொடுங்கலாம். சாணிகினி அள்ளி பொடிய வேலை அந்த மாதிரி. அதெல்லாம் நானே பார்த்துக்கிடுவேன். இந்த காலத்துல எனக்கு ஆடு மாடு மேய்க்க முடியாது. நான் பத்தி கொண்டு தோட்டத்துல விட்டுட்டு வரையும் சாயங்காலம் கூட்டிட்டு வந்தா எனக்கு போதும். அது பாட்டுக்கு நானே கூட்டிட்டு வந்துட்டு போவேன். இதுக்கு எதுக்கு வேலைக்கு ஆள் போடணுங்க? இவனை எங்க தள்ளிட்டு போய் எந்த சந்தையில கொண்டு விற்கானுவானு யாரு கண்டா? இங்க பாருங்க, நீங்க வேலை தரலனாலும் பரவாயில்ல, சும்மா சும்மா எங்களை திருடன் திருடன் மறுபடியும் எங்களை குத்தி காட்டிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்க மறுபடியும் திருடுற மாதிரி தான் ஆகும். திருந்தி வாழணும்னு நினைக்கிற எங்களுக்கு வாய்ப்பு தரலனாலும் பரவாயில்ல, இப்படி எங்களை மறுபடியும் குத்தி காட்டாதீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாஸ் வாங்க பாஸ், நம்ம போலாம். இதுக்கு மேல இந்த பொம்பளை கிட்ட நம்ம வேலை கேட்டு நின்னா நமக்கு தான் அசிங்கம். பரவாயில்லையே, இவ்வளவு ரோசமா பேசுறானே, ஒருவேளை திருந்திருப்பானுவல்ல. அப்ப நம்மளும் ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கலாமா? டேய் அவசரப்படாதடா, கொஞ்சம் அடக்கி வாசின்னு உன்னைய சொன்னா நீ இன்னைக்கு தான் பார்த்து ரொம்ப எகிர்ற. என்ன உமா, இவனுள்ளே இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டானுவேன். வேற எவ்வளவு நேரம் தான் அவனும் பொறுப்பானுவேன்? எனக்கே கோவம் வருது. பாஸ் சும்மா இருக்கு பாஸ், வாங்க போவோம். சரி வா, நமக்கு வாச்சது அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள போக கூட வாய்ப்பு கிடைக்காது போல இருக்கு நமக்கு. என்ன பண்றது? சரி சரி ஏப்பா நில்லுங்க. என்ன மறுபடியும் திருடன் திருடன் ஏதாவது சொல்லி குத்தி காட்டுறதுக்கா? சாச்சா அப்படி இல்லப்பா, எல்லாம் ஒரு பயம்தான்ப்பா. உங்க 2 பேருக்கும் வேலை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எந்த வேலையா இருந்தாலும் பாப்பீங்களா? அத்ராலியக்கா, நீங்களா இது பேசியது? எந்த வேலையா இருந்தாலும் சூப்பரா பாப்பா மேடம். போட்டு போட்டு மேடம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை கிடைச்சதான் பத்தியில அவங்கள மேடம்னு கூப்பிடலாம் ஆள் கிடைச்சிருக்கு. இங்க வரல, நீ மேடம்லாம் கூட வேண்டாம், அக்கான்னு கூப்பிடு போதும். கரெக்டா அங்க பாரு, மாட்டை குளிப்பாட்டினா மாட்டை கொண்டு போய் பத்தி தோட்டத்துல விட்டுட்டு மேய விட்டுட்டு கூட்டிட்டு வரணும். அப்புறம் சாணி கீனிலாம் அல்லணும். இந்த மாதிரி வேலை தான் தருவேன். என் கண் பார்வையில தான் இருக்கணும். அம்மா சரிக்கா சரிக்கா, நாங்க பாத்துக்கிறோம் எல்லா வேலையும். தங்கதுக்கெல்லாம் இங்க இடம் தர முடியும் பாத்துக்க. அது நீங்க தான் வெளியே ஏற்பாடு பண்ணிக்கிடணும். இங்க தங்கதுக்கெல்லாம் நான் விட முடியும். காலையில விடியாலமே வந்துடணும். வந்து வேலையை பார்த்துட்டு மாட்டை பத்திட்டு போயிட்டு சாயங்காலம் கொண்டு போய் மாடு கீடு ஆடு கீடெல்லாம் அடைச்சிட்டு நீங்க கிளம்பிட்டே இருக்கலாம். 3 வேளை சோறு வேணா கிடைக்கும். சம்பளம் இப்போதைக்கு மாசத்துக்கு ஆளுக்கு 3000 தாரேன். அதுக்கு மேலாம் எதிர்பார்க்காதீங்க, நம்மகிட்ட கிடைக்காது. இதுக்கு சரின்னு சொன்னா இருங்க, இல்லைன்னா கிளம்புங்க. அட இது போதுமே வீடுகளுக்கு. தங்க இடம் தானே, தங்க ஆத்துக்குள்ள ஏதாவது குடிசை போட்டு சமாளிச்சுக்கிடுவாங்க. அப்படிதானே பிரதர்? ஆமாமா ஆமாமா, அது போதும். சரி, அப்பனா நாளையில இருந்து வேலைக்கு வந்துருங்க. என்ன, இங்க இதுதான் மாட்டு கொட்டாயி, பின்னாடி பக்கம் தான் யூஸ் பண்ணணும். பின்னாடியோடி வந்துட்டு பின்னாடியோடியே கிளம்பிடணும். சரிங்க மேடம். ஓகே பிரதர், நாளையில இருந்து டியூட்டில ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே சிஸ்டர், தேங்க் யூ. நெட சிஸ்டர் உங்களுக்கு தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். சரிம்மா, நாங்க வாரோம். போயிட்டு வாங்க. அம்மா உங்க 2 பேரும் பேரை சொல்லலீங்க நீங்க? என் பேரு ஆதி குலசேகரன், இவன் பேரு சங்கரு. இது எதிர்நீச்சல்ல வர பேராச்சே, உன் பேர் அதானா? அதெல்லாம் தெரியாதுமா எனக்கு. என் பேரு ஆதி குலசேகரன். இருக்கட்டும், பயங்கரமான பேர் தான். சரி சிஸ்டர் வரோம். போயிட்டு வாங்க. சம்பளம் வாங்குனத ட்ரீட் வைக்கணும், மறந்துடாதீங்க. எங்களுக்கு வச்சிரணும் ட்ரீட் கன்ஃபார்ம். வச்சிருவோம். குவாட்டரும் கோழி பிரியாணியும். யார் இது நமக்கு போன் அடிக்குது? லெச்சு போன் பண்ணதா என்னன்னு தெரியலையே. என்னன்னு கேளு. சொல்லுங்க லெச்சு. ஆமா பெரிய பொண்ணுங்க தான் இருக்கா. அப்படியா? வீட்டுக்கா கூட்டிட்டு வரணும்? சரி, அப்ப வந்துடுறோம். என்னலா, என்னாச்சு? இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்போம். சரி வைக்கியா. என்னலா உமா, என்ன சொல்லிச்சு லெச்சு? என்னன்னு தெரியல, 2 பேரும் முத வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுது. ஏதோ உதவி வேணுமா. ஊருக்குள்ள உதவி பண்றதுக்குன்னு தான் 2 பேரும் பிறந்திருக்கிய போல இருக்க. பரவாயில்லையே, வீட்டுக்கு தான் 2 ஒரு பிரச்சனை கிடையாது போல இருக்கு. ஊருக்காவது பிரச்சனமா இருக்கீல. போங்க இடத்த காலி பண்ணுங்க. சரி வரட்டுமா மைனி? போலாம் போய் புள்ள குட்டிய போய் படிக்க வைக்க வழிய பாருங்க. போங்க. வா பெரிய பொண்ணு போவோம். ஏலங்க பாருங்க, பெரிய பொண்ணையும் உமாலையும் வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்தால் ஒண்ணு அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா கேட்டு வாங்கி தாரேன். உடுத்துட்டு போங்க காலேஜ் வேலைக்கு. இல்லைன்னா நாளைக்கு லீவை போட்டுட்டு வீட்டுல கடங்க. தோட்டத்துக்கு போவோம். அங்க வியாபமுத்து நிறைய கிடக்கு, பறக்க வேண்டிய இலை கிடக்கு. நேரம் அங்க கூட்டிட்டு போறேன், போய் அதை பறக்கலாம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அம்மா. சும்மா கடைக்கு வா, அங்க வா, இங்க வான்னு என்னைய கூட்டிட்டு இருந்தீங்கன்னா நான் எங்கேயும் வர முடியும் அம்மா. நீங்கள் கேட்ட உடனே எல்லாம் உங்களுக்கு
வாங்கிட்டு தந்துட்டு இருக்க அளவுக்கு ஒன்னும் நம்ம கோடீஸ்வரங்க கிடையாது என்ன. ஆமா, இல்லாட்டி நான் மட்டும் கேட்ட உடனே நீ வாங்கி தந்துருவே பாரு. ஆமா, உங்க வேலை வாயில சுண்ணாம்பு தேய்ச்சி பையிலெல்லாம் கடத்திருக்கேன், ஒன்னும் வாங்கி தராம சும்மா இப்படி மினிக்கிட்டு இருக்காத பாத்துக்க. வாயில நல்லா சூடு வச்சு விடுவேன், சூடு என்ன நல்லா கொதிக்கதான் இருக்கு, ஊத்தி விட்டுருவேன் தலை பாத்துக்க. ஆமா ஆமா, நான் என்ன சொன்னாலும் உனக்கு கோவம் தான் வரும். கொஞ்சமாவது வீட்டு கஷ்ட நஷ்டத்தை யோசிக்கியாளா நீ? பிடிச்சபடியில வாங்கிதான்னா நான் எங்க போறது சொல்லு. உங்க காலேஜ்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் சொல்லாண்டாவல, அதாவது ஒரு துணி இருக்கான்னு பார்த்து 4 வட்டம் கேட்டு எடுத்து சட்ட துணியை தச்சு வைக்கிறதுக்கு. திடீர்னு வந்து நின்னுக்கிட்டு நாளைக்கு போடணும்னா நான் எங்க போவேன் சொல்லு. என்கிட்ட கிடக்க சேலையில ஏதாவது ஒண்ணு கட்டிட்டு போனா கட்டிட்டு போ, உங்ககிட்ட இருக்க சட்டை கிட்ட எதுவும் போட்டுக்கிட்டு யாரு வேண்டாம்னா. நான் அந்த கலர்ல துணியே எடுக்க முடியேன், வெள்ளை கலர் மாதிரி இருக்குன்னு நான் உடுக்கவே மாட்டேன், அதனால நான் எடுக்கல. அம்மா, எனக்கு பெரிய பொண்ணத்தை வச்சிருப்பாவன்னு தான் தோணுது. வச்சிருந்தாலும் வச்சிருப்பாளா இருக்கும் தெரியல. இந்த போன பண்ணி வர சொல்லியிருக்கோம்ல, வரட்டும். வந்தால் வேணா 2 வடையும் கொடுத்து காப்பியை குடிங்களான்னு கொடுத்தனா குடிச்சிட்டு அப்படியே கேட்டனா எடுத்து தருவாளுவேன். அதான் போன்ல கேட்காம நேர்ல வாங்கன்னு இருக்கேன். லட்சுமி அக்கா, இவங்களுக்கு ஆயுசு 100 வந்துட்டாலுவ போல இருக்கே. அட அட, வடையா? வடை வாசம் மூக்க தொலைக்குதே. தெரு முனையிலே வாசம் வந்துருச்சு. எங்கே யாரோ வடை துடியாவன்னு நினைச்சேன், கடைசியில பார்த்தா லட்சு தான் வடை துடிக்கிட்டு இருந்திருக்கு. கொண்டாங்க அந்த வடையை கொஞ்சம் எடுங்க பாப்போம், தின்னு பார்க்கட்டும். இந்தாங்களா, சும்மா தான் போட்டேன். சாயங்காலம் பிள்ளைகளுக்கு காலேஜ்ல இருந்து வந்ததே ஏதாவது திங்க பாப்பாளுவலான்னு சும்மா கொஞ்சம் போட்டு எடுத்தேன். சாப்பிடுங்க. அப்படியா? சரி சரி. ஆமா லட்சு, என்ன திடீர்னு போன் பண்ணி ஆளு கூட்டமா இருந்துச்சு, வடை திங்கிறதுக்கா? இல்லடா, என் மூல 2 பேரும் கேரளா சரி வேணும் நாளைக்கு காலேஜுக்கு கட்டிட்டு போனான்ட்டு நிக்காலவே துளியா துடிச்சுக்கிட்டு, அதான் உங்கள்கிட்ட எதுவும் கேரளா சரி இருக்குமான்னு கேட்கறதுக்கு தான் போன போட்டேன். அதான் சரி போன்ல கேட்டா நல்லா இருக்காதே, சரி வடை தான் சுட்டுக்கிட்டு இருக்கமா, சரி நீங்களும் ஆசைப்படுவீங்களான்னு சொல்லிட்டு தான் சரி வாங்க ஏதா இருந்தாலும் வீட்டுல வந்து பேசிக்கிடலான்னு வர சொன்னேன். கேரளா சரியாக்கா? ஆமா, என்கிட்ட ஒன்று இருக்கு, ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் மாதிரி இருக்குமே, பரவாயில்லையா? என்கிட்டயும் ஒண்ணு இருக்கு, நல்லா இருக்கும், மயில் படம் போட்ட மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அப்படியா? அப்ப 2 பேர்ட்டையும் இருக்குதா? அப்ப நல்லதா போச்சு. கொஞ்சம் நாளைக்கு ஒரு நாளுக்கு இரவல் கொடுக்கலால ஆளுக்கு 2 பேரும் அந்த சேலைய பிள்ளைகள் காலேஜுக்கு கட்டிட்டு போனாதான் வந்ததும் துவைச்சு எடுத்து நல்லா கிளீனா அயன் பண்ணி எடுத்து தந்துடுறேன். அட, இதுல என்ன இருக்கு லட்சு? காலேஜுக்கு பிள்ளைகள் கட்டிட்டு போறதுக்கு தானே, நாங்களே வந்து கட்டி விட்டுட்டு போறோம், இதுல என்ன இருக்கு? ஆமா, ஆனா சட்டை தான் எனக்கு அப்பவே சரிப்பட்டு வரல, அது கொஞ்சம் அக்கை சைடு பிடிக்க வந்துக்கிடுங்க, அதனால சட்டை சரிப்பட்டு வராது. பிள்ளைகிட்ட வேற சட்டை இருந்தானா அதை போட்டு போட்டுக்கிட சொல்லுங்க. ஆமா ஆமா, அதை நான் சொல்லிட்டேன், புடவை மட்டும் தான் கேட்டு வாங்கி தருவேன், சட்டை நீங்களும் இருக்கதை போடுங்கன்னு. சரின்னு நழுவேன். உமாக்கு அந்த மயில் படம் போட்ட இதை எனக்கு தந்துருங்கன்னு. சரி சரி சரி, சரியான ஆளு தான் அந்த சந்தியா, நல்லதா இருக்கு அந்த சேலைன்னு சொன்ன உடனே அவ வாங்கிட்ட கேட்டுட்ட போறா. பெரிய பொண்ணத்தை வேற கொஞ்சம் கலர் ஒரு மாதிரி இருக்கும்னு சொன்னாவல, நம்ம மட்டும் பழைய ஜலி கட்டின மாதிரி இருக்குமோ? சரி, நமக்கு மட்டும் ஏன்டா எல்லாம் இப்படி அமைதா தெரியல. சரிக்கா, நினைக்கிறேன் ராத்திரியே போய் எடுத்து வச்சிடுறேன். காலையில கொண்டு வந்து தரட்டுமா இல்ல ராத்திரியே கொண்டு வந்துடட்டுமா? முடிஞ்சா கொஞ்சம் ராத்திரியே கொண்டு வந்து கொடுத்துருங்களா, அவளை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டால்வனா காலையில எவ்வளவு பாட்டுக்கு கிளம்பி போயிருவாள்வல்ல. அதுவும் சரிதான், அப்ப நான் வீட்டுல போய் தேடி எடுத்து கொண்டு வந்து தாரேங்கோ. ஆமா, நான் அப்ப ராத்திரியே கொண்டு வந்து தந்துடுறேன். சரி சரி, இவளுக்கு ஆளுக்கு ஒண்ணு அப்ப இனிமே வாங்கி வச்சுக்கிடணும். என்ன இந்த மாதிரி காலேஜ்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நேரத்துல உடுத்துக்கிடலான்னு. போன தடவை அவ கேட்டுட்டு இருந்தா, நீ போவண்டா ஒண்ணு இல்லைன்னா இருன்னு சொல்லிட்டு அந்த சரின்னு கிடந்துக்கிட்டா. இந்த தடவை கம்பல்சரி எல்லாரும் போடணும் கவலாம், அதனால ஆசைப்படியால சேலை உடுக்கிறதுக்கு. ஆமா ஆமாக்க, காலேஜுக்கு போன அப்புறம் அப்படிதான், காலேஜ்ல எல்லா பிள்ளைகளும் உடுக்கும்போது எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசை இருக்கும்ல. ஆமா, அதான் உங்களுக்கு போன் பண்ணி வச்சுக்கிடுங்க. சரி சாப்பிடுங்க, நான் அந்த காபி சூடு பண்ணி ஊத்தி தாரேன். காபி வேற இருக்கா? சரி சரி, அப்ப காபி சூடு பண்ணி கொண்டாங்க, தாரேன். இது